Good evening, students. Last class we have seen economics, macroeconomics, meaning of macroeconomics, importance of macroeconomics, scope of macroeconomics. But today we are going to see economy and its types. பொருளாதார அமைப்பும் மற்றும் வகைகளும் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். The term economy has been defined by A.J. Brown as a system by which people earn their living. அதாவது ஏஜே ப்ரவுன் அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வரையறை வந்து கொடுத்துருக்காரு. ரெண்டாவதாக வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு, J.R. Hicks. Defined as the economy is a cooperation of producer and workers to make goods and service that satisfy the wants of the consumer. அதாவது அவர் J.R. Hicks வந்து என்ன சொல்கிறாருன்னா, நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டுறவு பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக வந்து ஒருத்தர் வரையறை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து an economy is referred to any system or area where economic activities are carried out. அதாவது ஒரு பொருளாதார அமைப்பு என்பது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த முறையோ அல்லது பகுதியே வந்து குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் an economy based on activities, செயல்பாட்டின் அடிப்படையில் வந்து பொருளாதாரத்தின் பணிகள் வந்துருக்கு. பணிகள் அல்லது நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அதர் எக்கனாமிக்ஸ், அதாவது வெளிப்புற நடவடிக்கைகள் ஏனைய பொருளாதாரத்தின் செயல்பாடுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஒன், சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் an economy, பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் சாராத நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. எக்ஸ்சேஞ்சுனா பரிமாற்ற நடவடிக்கைகள் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்றாங்க. ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி நடவடிக்கைகள் அல்லது பணிகள்னு சொல்லலாம். கன்சம்ஷன் அப்படின்றாங்க. கன்சம்ஷன்னா நுகர்வோர் பணிகள் அல்லது நடவடிக்கைகள்னு சொல்லலாம். இது மொத்தமாக சேர்ந்தது என்னென்னா growth அப்படின்றாங்க. மொத்தமாக சேர்ந்தது growthனா வளர்ச்சி. தென் நெக்ஸ்ட்டு, in an economy the fundamental economic activities are the production and consumption. அதாவது பொருளாதார அமைப்பின் அடிப்படை நடவடிக்கைகள் வந்து உற்பத்தி மற்றும் நுகர்வு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, த மேஜர் எக்கனாமி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைசிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி அண்ட் அதர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது முக்கிய பொருளாதார நடவடிக்கையான எவைனாக்கா போக்குவரத்து, அதாவது டிரான்ஸ்போர்ட்டிங் அப்படின்றது வந்து போக்குவரத்து, பேங்கிங்னா வங்கி பணி, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம், அதுக்கப்புறம் பிளானிங்னா திட்டமிடுதல், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பாலிசி அப்படின்றாங்க, அரசாங்கத்தினுடைய கொள்கை அப்படின்றாங்க, மற்றும் பல அப்படின்ற மாதிரி இதில் மற்றும் பல பணிகள் உள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து த மேஜர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, முக்கிய பொருளாதார மற்ற நடவடிக்கைகள் வந்து என்னென்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றாங்க. மற்ற பொருளாதார நடவடிக்கைகள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்றாங்க. சுற்றுச்சூழல்னா என்ன, என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அப்படின்றாங்க, ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எஜுகேஷன்னா என்னது, கல்வி. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுனா பொழுதுபோக்கு. மற்றது கவர்னன்ஸு, ரெகுலேஷன் எக்ஸெட்ரா அப்படின்றாங்க. கவர்னன்ஸ், ரெகுலேஷன் எக்ஸெட்ரானா ஆட்சி முறை, நெறிப்படுத்துதல் போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் அதர் எக்கனாமிக்ஸ்
such as the import and export, international relations and emigration and immigration, foreign investment, foreign exchange earnings, etc. அதாவது இறக்குமதி ஏற்றுமதி, பன்னாட்டு உறவுகள், குடியேற்றம், இடப்பெயர்ச்சி, பன்னாட்டு முதலீடு, பன்னாட்டு மாற்று வருவாய் போன்றவை இருந்தால் பொருளாதார அமைப்பின் மொத்த செயல்பாட்டையும் பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்டு, அன்டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு அண்டு டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு அண்டு டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். இதில் வந்து வளர்ந்த, வளராத, முன்னேற்ற மற்றும் வளரும் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து என்னன்றாங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றாங்க. சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னால் நடவடிக்கைகளின் முறை. என்னென்ன நடவடிக்கை இருக்குது? கேபிட்டலிஸ்டிக், சோஷலிஸ்டிக் அண்டு மிக்சட் எக்கனாமிக்ஸ். அதாவது வந்து முதலாளித்துவ, சமத்துவ மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்புகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றாங்க. ஸ்மால் அண்டு லார்ஜ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. ஸ்மால் அண்டு லார்ஜ்னால் என்ன சொன்னோம் ஆல்ரெடி? மைக்ரோ அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னோம். மைக்ரோனா ஸ்மாலு, மேக்ரோனா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். சிறிய மற்றும் பெரிய பொருளாதார அமைப்பு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் அப்படின்றாங்க. நேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனிங்னா செயல்படும் தன்மை. எந்த மாதிரியான தன்மை இருக்குது? ஸ்டாட்டிக் அண்டு த டைனமிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. நிலையான மற்றும் இயங்கும் பொருளாதார அமைப்புகள் அப்படின்றது. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், க்ளோஸ்டு அண்டு ஓப்பன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. செயல்பரப்பு தன்மை, மூடிய மற்றும் திறந்த வெளி பொருளாதார அமைப்பு அப்படின்றாங்க. லாஸ்ட்டு 6th ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? ட்ரெடிஷ்னல் அண்டு மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. முன்னேற்ற தன்மை என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னா முன்னேற்ற தன்மை அப்படின்றாங்க. அதில் வந்து பழமையான மற்றும் நவீன பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் அண்டு மாடர்ன் எக்கனாமிக்ஸ். லாஸ்ட் ஒன் லெவல் ஆஃப் த நேஷ்னல் இன்கம் அப்படின்றாங்க. லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம்னா தேசிய வருவாயினுடைய அளவு. லெவல்னால் அளவுன்னு சொல்லுவாங்க. த லோ இன்கம், மிடில் இன்கம் அண்டு ஹை இன்கம் எக்கனாமிக்ஸ். அதாவது பொருளாதாரத்தில் வந்து எந்த மாதிரியான குறைந்த வருவாய், இடைநிலை வருவாய் மற்றும் அதிக வருவாய் பொருளாதார அமைப்புகளாக வந்து இருக்குது அப்படின்றத இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் சிஸ்டம். என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்குது? எக்கனாமிக் சிஸ்டத்தில் பொருளாதார அமைப்பு வந்து எப்படி இருக்குன்றத வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் சிஸ்டம் ரெஃபர் டு த மேனர் இன் விச் த இண்டிவிஜுவல் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் த கனெக்டட் டுகெதர் டு கேரி அவுட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் எ பர்டிகுலர் ஏரியா. அதாவது பொருளாதார அமைப்பு என்பது முறை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்களையும் நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். அதாவது பொருளாதார அமைப்பு வந்து 3 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் அப்படின்றாங்க. கேபிட்டலிஸ்டிக்னா என்னது? முதலாளித்துவ அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம். ரெண்டாவது வந்து சோஷலிஸ்டிக் எக்கனாமி அப்படின்றாங்க. சோஷலிஸ்டிக்னா என்னென்னா சமத்துவ பொருளாதாரம், சமத்துவம் அப்படின்றது. மூன்றாவது வந்து மிக்சடு எக்கனாமி அப்படின்றாங்க. மிக்சடிசம் அப்படின்றாங்க. கலப்பு பொருளாதார அமைப்பு, கலப்புத்துவம் அப்படின்ற மாதிரி 3 வகையாக என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து பிரிச்சுருக்காங்க. 3 பிரிவாக இருக்குன்றாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று, இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டாப்பிக்கு குளோபலிசம் அப்படின்றாங்க. குளோபலிசம்னா என்னென்னா உலகத்துவம், உலகமயமாதல் அப்படின்றாங்களா, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா குளோபலிசம் அப்படின்னா உலகத்துவம் அப்படின்றது. அதாவது த டேர்ம் காயின்டு பை த மேன்ஃபோர்ட் டி அண்டு ஸ்டேஜர் 2002 டு டினோட் த நியூ மார்க்கெட் ஐடியாலஜி ஆஃப் குளோபலைசேஷன் தட் connects nations together through the international trade and aiming at global development. This ideology is also
termed as a extended capitalism. அதாவது உலகத்துவம் என்னது என்னன்னா பன்னாட்டு வாணிபத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்தை எதிர்நோக்கும் அப்படின்றாங்க. இதை தான் வந்து உலகமயமாக்குதல் என்ற புதிய அங்காடி தத்துவத்தை குறிப்பிட்ட உலகத்துவம் என்ற பதத்தை வந்து யாருன்னா மேன் பிரெட் டி ஸ்டீக்கர் அப்படின்றவர் வந்து தான் என்ன பண்ணார்னா 2002 வந்து உருவாக்கினார் அப்படின்றாங்க. இந்த தத்துவம் விரிவுபடுத்த முதலாளித்துவம் எக்ஸ்டெண்ட் கேபிட்டலிசம் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டலிசம்னா என்ன சொன்னால் முதலாளித்துவம். Capitalism and socialism are two extreme and the opposite approaches. அதாவது இது ரெண்டும் வந்து எப்படின்னா ஆப்போசிட்டாக வந்து இருக்கும்ன்றாங்க. முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகிய இரண்டும் வந்து அணுகுமுறைகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று என்னன்னா அதாவது எதிரடையானது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச்சஸ் அப்படின்னா எதிர்மறையானது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் கேபிட்டலிசம் there is a total freedom and private ownership of man of production. அதாவது இதில் என்னென்னா தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது அப்படின்றாங்க. ஃப்ரீடமாக இருக்கிறாங்க தனியார் நிறுவனங்கள்லாம் அப்படின்ற மாதிரியே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இன் சோஷலிசம் தேர் இஸ் எ நோ ஃப்ரீடம் ஃபார் ப்ரைவேட் அண்டு தேர் இஸ் எ பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது சமத்துவ பொருளாதாரத்தில் வந்து என்னன்னா தனியார் நிறுவனத்துக்கு வந்து சுதந்திரமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோசியலிசத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட் வந்து நிறுவனங்களை வந்து தனியார் நிறுவனங்கள் சுதந்திரமாக இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாறாக உற்பத்தியில் அனைத்து செயல்பாடுகளும் பொது உடைமை ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்சடிசம் டினோட்ஸ் அண்ட் கோ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். The features of merits and demerits of various economic systems are the disclosed below. அதாவது வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னா அதாவது நன்மை தீமைகள் வந்து பார்க்க போகிறோம். எதுலன்னா மிக்சடிசம் கேபிட்டலிசம் இதில் வந்து என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குன்றதை வந்து பார்க்க போகிறோம். லுக் அட் த பிக்சர். சோசியலிசம், கேபிட்டலிசம், மிக்சடிசம். சோசியலிசம்னா என்னென்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம், மிக்சடிசம்னா கலப்புத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி கேபிட்டலிசம் அப்படின்றது. ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். ஆடம் ஸ்மித் என்றவர் என்னன்னா அதாவது முதலாளித்துவத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்றாங்க. புரியுதா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஸ்டடி well. Look at the picture. Adam Smith, he is a father of capitalism. Are you understand? Then next, the means of production in a capitalistic economy are the privately owned manufacturer and produce goods and service with profit motive. அதாவது வந்து கேபிட்டலிசம்னா என்னன்னாக்கா முதலாளித்துவம்ன்றது இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா முதலாளித்துவம் பொருளாதாரத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் தனியார் வசம் இருக்கும் அப்படின்றாங்க. தனியார் கிட்ட தான் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னாக்கா மேனுஃபேக்சரர் அண்ட் ப்ரொடியூசர் குட் அண்ட் சர்வீஸ் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ். அவங்களோட நோக்கம் வந்து என்னவாக இருக்குன்னா லாபகரமான நோக்கமாகவே இருக்கும். தனியார் வசமீடு இருக்கும். நோக்கம் வந்து எப்படி இருக்குன்னா அதாவது ப்ராஃபிட் நோக்கமாகவே இருக்கும், லாபகரமான ஒரு நோக்கமாகவே இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? The next, the private individual has the freedom to undertake any occupation and develop any skills. அதாவது இது வந்து ப்ரைவேட் தனியாரிடம் இருக்கிறதுனால இது வந்து என்னென்னா சுதந்திரமாகவும் இருக்கும், செயல்படும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்னாக்கா USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. USA, வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸு. அதாவது இதில் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னா அமெரிக்கா, அதாவது மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் இதுக்கு உதாரணமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். டுமாரோ we will meet next topic, future of capitalistic economic. Thank you.